சரி, முதலாகடி வந்து 2,40,000 ரூபாய் 2,46,000 மதிப்பீடு செய்யப்பட்ட கட்டடம் ஒன்றுக்கு, சரியா, ஒன்றுக்கு நகரசபை அறவிட்ட என்ன சொல்றாங்க, ஆண்டு வரி 5% ஆகும். ஆண்டு வரி 5% ஆகும் எனின் காலாண்டு வரியை காணும். சரியா, ஆண்டு வரி 5% சொல்லி நான் என்ன சொல்ல, நான் 5% கண்டாலும் முதல் வேலை என்ன, நம்மளுக்கு 100க்கு 5% வா. என்ன வரி வீதம் இது? ஆண்டு வரி. அப்ப நம்ம இதுக்கு எவ்வளவு போகும்? 2,40,000க்கு என்ன எக்ஸ்ங்கிறது என்ன, ஆண்டு வரியை காணப்படும். ஆண்டு வரியை காணப்படும். ஆண்டு வரியை காணக்குள்ள குறுக்கு பெருக்கம் x சமன் 100 x சமன் 2,40,000 5ஆல x சமன் 2,40,000 சிலாக்கள் 5,24,000 பெருக்கி 1,24,000 எடுத்து திருப்பி இந்த வேலை கஷ்டப்படவா. அங்கே 2 7 பட்டி போட்டு பெருக்கி எவ்வளவு வரும்? 12,000. 3 சதவீத பக்கத்தில் போட்டுக்கொள்ளுங்க. ரூபா 12,000 என்ன இங்கே ஆண்டு வரி. சரியா, ஆனா கேட்டது என்ன? காலாண்டு வரி. காலாண்டு வரி நம்ம என்ன செய்யணும்? 4ஆல பிரிச்சு கொடுக்கணும். அவ்வளோ விஷயம். ஏற்கனவே செஞ்சுட்டு நான் சொல்லுவோம் 4 3,000. இது மாதிரி நிறைய கணக்கு செஞ்சிருக்கிறதால ரூபா 3,000 ரூபா முன்னுக்கு போட்டு பழைய நான் திருப்பி சொல்கிறேன். தனித்தனியாக திருத்தி வைக்குவோம். ஆனால் முன்னுக்கு ரூபா ரெண்டு போட்டு போடுங்க. நான் எக்ஸாம்பிள் அப்படி செஞ்சாலும் சுறாப்பிள்ளை போடுவேன். ரைட்டா, தெரிஞ்ச வாயில அழிக்கும். அடுத்த பாருங்க, இதுல LG 33.3 கேள்வி பாருங்க. LG 33.3 சமன் 1.5 பாருங்க. இந்த லொக்க கண்டாலே நம்மளுக்கு அடுத்த கேள்வி என்ன அறிக்கும்? இதுல உண்மையா மடக்கை. சரி, இதை சொல்ற மடக்கை. லொக்க கண்டாலே இது மடக்கை. கவனம் ஞாபகம். இந்த கேள்வி இந்த இப்படியான வடிவங்கள்ல வர கேள்வியில மறுவடிவ கேள்வி என்னன்னு சொன்னா சுட்டி வடிவில் தருக. சரியா, நான் கணக்க வாசிக்கல. LG வந்தா லொகு மாத்தணும். 33.3 சமன் 1.522 எழுதணும். இப்படி செஞ்சா லகுவாக இருக்கு. LG முதலாவது என்ன செய்யணும்? இப்ப பாருங்க, 10 வலுவாக எழுதிச்சா எப்படி எழுதலாம்? 10 1.522 சமன் இவனை வரங்களை கொண்டா 33. கேட்கப்பட கேள்வியை பாருங்க. 33.3 பாருங்க. 33.3 10 வலுவாக தரும் எடுத்துரைக்கு. என்ன விட நம்மளுக்கு கேள்விகள் என்ன குழப்பினாலும் மடக்கை தந்து போட்டு அடுத்த கேள்வி என்ன அறிக்கும்? சுற்றில அடிங்க என்ன தந்திருக்காங்க? வலுவின் எடுத்துரைக்கு. வலுவின்றாலும் என்ன? சுற்றி. வடிவினாலும் அடுக்குக்கு தான் சுற்றி. வலுவில் சுற்றி வடிவில். சரி, இது நம்ம வளமையாச்சு இதை கலைக்கான அதையும் ஒன்று மணி நேரம் போட்டேன். 3ஆவது கடையை பாருங்க. இந்த வாங்க நாளைக்கு செய்யாமல் இல்லையா? படுத்து பாருங்க. 80 கிலோமீட்டர் பெறணும் மாறாக்கதையில் செல்லும் பேருந்து குறிப்பிட்ட தரத்தை அடைவதற்கு 5 மணித்தியாலம் எடுத்தது. 100 கிலோமீட்டர் கதையில் பயணம் செய்தால் எத்தனை எடுக்கும்? நேரம் கூட எடுக்குமா குறை எடுக்குமா? குறை எடுக்குமா? வேகமானா முக்கிய வைத்திடலாமா? மகசருக்கு வைத்திடலாம். வேகமா போ. ரைட்டா, வேகமாக போனால் கபருக்கும் போகலாம் ஃபாஸ்ட்டாக. அதான சுலோவாக போனால் நம்ம அல்லாட ஏற்பாடு இருந்தால் அது ஒன்றும் செய்யலாம், கொண்டு போகத்தான் செய்யும்.
நம்மளுக்கும் ஒரு புத்தி ஒன்று தானவா, பைக் எடுத்தா இது முறுக்கிறது தான். உளுந்தது புறா தெரியும், உளுந்தா தான் தெரியும். சரியா? ஆனால் அதுக்காக வேண்டி நான் பயப்படுறாங்க. முன்சிபல் பைஸுக்கு ஒரு காலம் படாது. ஏன் நிலவாகும் அப்படித்தான் போவான், வெளில தான் போவான். சரி, ஓகே. சொல்லப்புற கேள்வியை பார்ப்போம். 80 km/h. இது அர்த்தத்தையும் பார்த்துக்குவோம். இது எத்தனை மணித்தியாலத்தில் போகுதா? 5 மணித்தியாலத்தில் போகுதா? சரியா? கேட்ட கேள்வி 120. 100 km/h போனா எவ்வளவு தூரத்தில் போகும்னா கேள்வி. இப்படி போட்டு நேரடியாக போட்டிருப்பா. சரியான அர்த்தம் என்னென்ன பாருங்க. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? 1 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர். அவர் என்ன அர்த்தம்? 1 மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் போகிறாரு. இது என்ன அர்த்தம்? நம்ம ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் போய்கிறார்? அதான் ஸ்பீட். 5 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு போவார்? எக்ஸ். என்ன எக்ஸ்? இதுல அர்த்தம் என்ன பாருங்க. இதுல அர்த்தம் என்ன? 1 மணித்தியாலத்தில் 80 கிலோமீட்டர். இதான் இதுல அர்த்தம். அதே நல்லா பாருங்க. 5 மணித்தியாலத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போயிருப்பார்? இந்த கேள்வி என்னது? எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்குப்பா? எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கு? எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்குன்னு சொன்னா எவ்வளோ தூரம் தெரிஞ்சா தானே அடுக்கு தெரியும் நம்மளுக்கு. சொல்ல முடியுங்க. எங்களோட வீட்டில் இருந்து நான் இங்கே வாரத்துக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தேன். சரியா? 10 நிமிஷம் வந்துட்டு வைங்க. சரியா? அதே இது நான் அங்கேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தா, சரியா, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தா எவ்வளோ நேரம் எடுக்கும்? ரைட்டா? எவ்வளோ நேரம் எடுக்குங்கிறது. அப்போ நீங்கள் என்னத்தை வச்சிருக்கீங்க? நேரம்ங்கிறது தூரம்ங்கிறது ரெண்டுக்கும் சமனா இல்லையா? ரெண்டுக்கும் சமம். சரியா? அப்படி இங்கக்குள்ள முதல்ல நாம் செய்யக்கூடிய இந்த கேள்வியை பார்த்துங்க. 1 மணித்தியாலத்தில் எத்தனை கிலோமீட்டர் போறாரு? அப்போ 5 மணித்தியாலம் போயிருப்பார். எக்ஸாம்பிள் 400 என்ன கிலோமீட்டர் இல்லையா? நடவடிக்கை பற்றி அதிகமே சொல்ல முடியும். 1 மணித்தியாலத்தில் 80 கிலோமீட்டர்னா 5 மணித்தியாலம் எவ்வளோ போகணும்? உண்மையா 400 கிலோமீட்டர் தூரத்தை தான் 5 மணித்தியாலம் ஓடிப்பார் இல்லையா? அந்த கணக்கில் முதலாவது செஞ்சு முதல் வேலை செய்ய. இப்போ என்ன கேட்குறான்? 100 km/h போனா எத்தனை? 100 km/h போனா அவன் 1 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் சொல்றாங்க? 100 கிலோமீட்டர் போறாங்க. அப்ப நம்ம போக வேண்டிய தூரம் என்ன? எவ்வளவு தூரம் போகணும்? ஞானத்துல எல்லாரும் நம்ம எவ்வளவு தூரம் போகணும்டா? 1 மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர். ஓ, இப்போ நாம எவ்வளவு தூரம் போகணும்? 5 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். இதுல மணித்தியாலம் கணக்கு வாசி இல்லை. கணக்கு வாசி கணக்க சத்தமோடு வாசி. 80 880 வாசி. சத்தம் வாசி. சத்தம் வாசி. கணக்கு வாசி. சத்தம் வாசி. வாசி. என்ன முடிச்சு? எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? எத்தனை மணித்தியாலம் எடுக்கிறேன்? தூரம் தெரியாம எப்படி எடுக்கிறேன்? நான் சொல்றேன் 1 மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் போறாரு. உண்மையா? அப்ப 5 மணித்தியாலம் ஓடிக்காரு. முன்னாடி சொல்றான்பா 5 மணித்தியாலம் ஓடிக்காரு. அந்த தூரத்தை கணக்கிறதுக்கு 80 km/h தரத்தை அடைவதற்கு 5 மணித்தியாலங்கள் எடுக்கிறது. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்காங்க? 1 மணித்தியாலத்து 80 கிலோமீட்டர் போகுதான். அப்ப 5 மணித்தியாலம் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க? அப்ப அதைத்தான் நான் கேட்கேன்.
5 மணி தேதி எவ்வளோ தூரம் போயிருப்பான் ஒரு மணி தேதி கட்டு 5 அவருக்கு எவ்வளோ 400 கிலோமீட்டர் போயிட்டா போட்டு காடா இருக்கு ஒரு மணி தேதி 80 அப்போ 5 மணி தேதி 400 கிலோமீட்டர் உண்மையான தூரம் போயிருப்பாரா இல்லையா அதான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆன வேண்டிய தூரம் எவ்வளவு 400 கிலோமீட்டரா இல்லையா? அதே அந்த அந்த தூரத்தை ஒரு ஆள் என்னங்கிறாரு இப்போ இது அஸ்மத் ஓடினது சரி அஸ்மத் 80 ஸ்பீடில் வந்து ஊருக்கு 5 மணி நேரம் போயிருக்கான் சரிங்களா நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கேன் இப்போ 400 கிலோமீட்டர் ஓடிக்காரு சரி எவ்வளோ இப்போ அவன் கேட்குறான் இதே தூரத்தை என்ன இதே தூரம் என்ன 400 கிலோமீட்டர் சரியா ஒரு மணித்தியாலத்தில் 100 கிலோமீட்டர் போகிற ஒரு ஆளுக்கு எத்தனை மணித்தியாலம் 400 100 எத்தனை மணித்தியாலம் 4 மணித்தியாலம் தூரம் சமனாக இருந்தால் காணலாம் உண்மையான மெத்தட் சயின்ஸ்லேயும் வரும் பின்னுக்கு வாரதில்லை நேர சொல்லுங்க என்ன விளக்கம் சொல்லுங்க விளையாடுறது ஒரு ஹவரில் 80 கிலோமீட்டர் போவார் அதே அந்த ஆள் 80 ஸ்பீடில் போகிற ஆள் 5 மணிக்கு யாத்திரை போய் சேர்றார் 400 கிலோமீட்டர் போயிருப்பேன் அப்போ அதே 400 கிலோமீட்டர் ஓடுற ஒரு பைக் முடிஞ்சு ஒரு விஷயம் முடிச்சு ஒரு பைக் ஓடி போய் நின்றுட்டு இப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து ஆடுற மாதிரி 4 மணி தேர்தல் வந்து ஆடுறேன் இந்தா 4 மணி தேர்தல் வந்து சொல்கிறதுக்கு அவன் மாறி சொல்கிறான் நினச்சேன்னா நான் 100ல் வருவேன் பாரு என்ன போய் வந்து 100 கிலோமீட்டர் என்ன அர்த்தம் ஒரு மணி தியாலத்தில் 100 கிலோமீட்டர் ஆகவே எத்தனை கிலோமீட்டர் அவர் போன தூரம் 400 கிலோமீட்டர் அப்போ 400 கிலோமீட்டருக்கும் எத்தனை மணி தியாலம் 400 சரியா கொப்பியை பிறகு எழுதுங்க 60 கிலோமீட்டர் பெர் அவர் ஆனும் 60 கிலோமீட்டர் பெர் அவர் என்ன அர்த்தம் கிலோமீட்டருங்கள் அவர் மாறாக்கதியில் செல்லும் 60 கிலோமீட்டர் பெர் அவர் 60 கிலோமீட்டர் பெர் அவர் எனும் மாறாக்கதியில் செல்லும் பேருந்து குறிப்பிட்ட தூரத்தை கடப்பதற்கு அல்லது குறிப்பிட்ட தூரத்தை அடைவதற்கு ஏதாவது ஆறு மணித்தியாலங்கள் எடுக்கிறது எனில் 6 மணித்தியாலங்கள் எடுக்கிறது எனில் 120 கிலோமீட்டர் per hour 120 கிலோமீட்டர் per hour மாறாக்கதியில் செல்லும் மாறாக்கதியில் பயணம் செய்தால் மாறாக்கதியில் பயணம் செய்தால் செல்லும் அல்லது மாறாக்கதியில் பயணம் செய்தால் மாறாக்கதியில் செய்தால் எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கும் வேற கணக்கு மாதிரி வச்சுங்க வாசி வசி முறை
வட்டி கணக்கு தான் வீதத்தை கண்டா போகிற மாதிரி இதையும் 60 கிலோமீட்டர் தந்த முதல் வேலை என்ன, ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவுங்கிறத போட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ எத்தனை மணித்தியாலத்தில் போகிறார்? 3 மணித்தியாலம். அப்போ என்ன செய்யணும்? இல்லை 6 மணித்தியாலம். அதான் அப்படியே சொல்கிறேன். வெரி குட். 1 மணித்தியாலத்து எவ்வளோ போகிறார்? கணக்கு வாசியன ஒன்றுக்கு வாசினா வச்சு வாய்ச்சி பார்த்துட்டிக்கா, 1க்கு 2 நேரம் வாசிக்கிறா கணக்கு. என்ன சொல்றான்? ஒரு பேருந்தும் போகுது, ஒரு கணக்க வாசிக்கணும். ஒரு 60 கிலோமீட்டர் போகுது. அப்போ 6 மணிக்கு இப்போ எங்கே போட்டிருக்கானே அவன் சொன்னதுக்கு அண்ணி சொல்கிறானே போடுங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன், 1 மணித்தியாலத்துக்கு 60 போகணுன்னு போட்டு கண்டுட்டு அவன் போட்டிருக்கானே அங்கே அவரை திருப்பி வருமா? 60 கிலோமீட்டர் வர என்ன அர்த்தம்? 60 கிலோமீட்டர் அவன் என்ன அர்த்தம்? ஸ்மார் போடணும், போட்டாச்சு. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? 120 கிலோமீட்டர் அடிச்சு இப்போ இந்த 6 மணித்தியாலத்தை போட்டு தூரத்தை காணுங்கள்டா. முதலாவது 1 மணித்தியாலம் 60 போனால் 6 மணித்தியாலத்தை எவ்வளோ தூரம் போட்டு காணுண்டாப்பா. முதலாவது அங்கே எக்ஸ போடு. $120 முடியாது அங்கடா. மொத்தம் 120 360 போடுறேன். அதான் 3 வருமா? என்னண்ணா 120 320 3 வருமா? பிரித்து பார்த்து 3 பிரிவா 120 320 ஆகும். அப்படியே போடுறது 100 ஆகும். அப்படியே சரி தந்திருக்கீங்க. என்ன இருக்கீங்க? தங்கடசத்தை தான் நீ வைக்கிற உலகப்படுத்தி வச்சிருக்க. அப்பை ஏய் 1 மணித்தியாலுக்கு 60 ரூபா போட்டிருக்கீங்க. இங்கே எத்தனை மணித்தியாலம் போயிருக்கீங்க? அது எங்க எத்தனை மணித்தியாலம் போயிருக்கு? அப்போ என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க? 8 40 4x x அங்கே என்ன வந்திருக்கீங்க? குறுக்கு பெருக்கம் பெருக்கண்டா சீதம். இப்படி குறுக்கு பெருக்கம் பெருக்கண்டா. அடே அஸ்மத் இப்படி போட்டு வைக்கி இதை பெருக்கண்டா. முதலாவது 6 தரம் 360 எக்ஸ்ன்னு பெருக்கண்டா. பெருக்கி இடண்டா. முதலாவது வச்சிட்டு இருக்க 6 தரம் 36 பெருக்கண்டா. குறுக்கு பெருக்கம். இந்த 6 60 பெருக்கண்டா. என்ன விட தம்பி? எத்தனை விட? இங்க பாரு பாரு இங்க பாரு இங்க பாரு. கணக்க பார்த்துட்டு இருக்கிறேன். நித்திர கண்டு இருக்கிறேன். இளங்கப்படுத்துறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் அப்படியே 120 360 இருந்தா இப்படி வரும். இப்படி வந்தா 3 போடலாம் மேடம். இது அர்த்தம் 320 120 பெரிய அர்த்தம். இதுல அர்த்தம் இதுல அர்த்தம் என்னடா? இதுல அர்த்தம் இதா உனக்கு 3 வரணுன்றதுக்காக வேண்டி எப்படி நானே போட்டு 3 போட்டு வைக்கிறியா? எப்படி செஞ்சு? எப்படி கண்டிருக்க? இங்க என்ன நிக்கி? மேல என்ன இருக்கு? இல்ல மேல என்ன நம்பர் இருக்கு? செய்வராது மேல. இது எத்தனை சிலோ? 400க்கு 100. அப்ப 400 மேல இருக்கு பேசி. அப்ப அப்படி யோசிச்சாரு. நீ கண்ட வச்ச புலது இங்க பாரு இங்க பாரு. வெஜி போட்டு பாரு. வெஜி போட்டு வை சொல்ற முறையில் செஞ்சு பழகுமா? குண்டசத்தை விட எடுக்கலடா. பச்சை புரியாது. 120 320 போட்டு 3 போட்டு சரி போடுவாடா. வா தம்பி
எத்தனை ஸ்பீட்ல போறாரு 60 60 கிலோமீட்டர் எழுதிச்சு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு ஃபர்ஸ்ட் எழுதிச்சு இதெல்லாம் போறாரு வா ஒரு ஆள் வாகனத்தை எடுத்துட்டு ஒரு அப்படி போறாரு எவ்வளவு தூரம் போய்க்காரு தெரியுமா ஆனா ஒரு மணித்தியால ஓடி இருப்பாருன்னு சொன்னா இங்க பாருங்க ஒரு மணித்தியால ஓடி இருப்பாருன்னு சொன்னா எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு 60 கிலோமீட்டர் மட்டும் தான் போறது ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் என்ன விளைய கொள்ளுங்க ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் தான் கிலோ ரைட் மீட்டர் பர் செகண்ட் இதுல அதையும் கவுண்ட் பண்ணிக்கணும் மீட்டர் 15 செகண்ட் தான் வரணும் கிலோமீட்டர் 15 என்ன வரணும் மணித்தியாலம் வரணும் ரெண்டு தான் முக்கியம் கவனம் பண்ணிக்கணும் இப்ப ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இது நோமலா ஒரு 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 செங்கடி ஒரு கல்முனைக்கு போறதுக்கு ஒரு மணித்தியாலம் ஓடினா 60 கிலோமீட்டர்ல போய் சேரணும் அவ்வளவு விஷயம் சரியா ஆனா ஒரு மணித்தியாலம் எடுக்கல அவருக்கு எத்தனை மணித்தியாலம் எடுக்குது 6 மணித்தியாலம் எடுக்குது 6 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பாரு அப்ப எக்ஸ் ஒன்றால பெருக்குது குறுக்கு பெருக்கம் எக்ஸ் சமம் 6 தர 60 எத்தனை 6 தர 60 ஆகவே 360 எத்தனை என்ன கிலோமீட்டர் எத்தனை மணித்தியாலத்துக்கு போகணும் 6 மணித்தியாலம் இப்ப 360 கிலோமீட்டர் தான் இந்த தூரம் இல்லையா அப்படியா அப்படித்தானே இந்த 360 கிலோமீட்டர் போறதுக்கு தான் எத்தனை மணி எடுத்துக்க இருக்கு 6 மணி எடுக்கு ஆனா கொஞ்சம் அவசர கேஸ் போல இருக்குது அவன் என்ன செய்யறான் அதே தூரத்தை பாருங்க மாறா கதியில் அவர் என்ன செய்யறாரு இங்க பாருங்க எழுதிக்கலாம் அழிக்க மாட்டேன் அதே தூரத்தை அவர் என்ன செய்யறாரு 120 கிலோமீட்டர் அப்ப நம்ம பாருங்க அடுத்த ஒரு மணித்தியாலத்துல இப்ப போறது 120 ஆகவே எத்தனை கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலும் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இப்ப செய்யுங்க 360 கிலோமீட்டர் எக்ஸ் இங்க பாருங்க இல்ல பாரு இப்ப 120 தர எக்ஸ் சமன் 1 தர 360 இல்லையா 120 தர எக்ஸ் சமன் 1 தர சம எக்ஸ் சமன் என்ன 360க்கு இதை விட்டலாமா இதை நினைச்சிருக்கோமா எக்ஸ் சமன் என்ன 3 கிலோ 3 அவர் புரியுது இந்த ஸ்டெப்லாம் செய்யணும் செய்யறது லேஸ் இது தங்க நஷ்டத்துக்கு போட்டு 120 மேலுக்கு போட்டு 360 சும்மா போட்டுட்டு கூட வந்தா சரியா சரி அழுகு இன்னொரு கணக்கு எழுதணும் இப்போ விளையிட்டா சும்மா எவ்வளோ கூட விட்டு யாருவோம் 100 கிலோமீட்டர் எனும் மாறாக்கதையில் செல்லும் பேருந்து 100 கிலோமீட்டர் per hour 100 கிலோமீட்டர் per hour இந்த கிலோமீட்டருங்கள் எது எழுதுங்க ஒரு பார்த்துருப்பீங்க செய்யலாம் 100 கிலோமீட்டர் per hour எனும் மாறாக்கதை செல்லும் பேருந்து குறிப்பிட்ட தூரத்தை அடைவதற்கு 10 மணித்தியாலம் எடுத்தது குறிப்பிட்ட தூரத்தை அடைவதற்கு 10 மணித்தியாலங்கள் எடுத்தது கிலோமீட்டர் per hour மாறாக்கதையில் செல்லும் பேருந்து மற்றொரு பேருந்து 50 கிலோமீட்டர் per hour எனும் மாறாக்கதையில் செல்லும்
மற்றொரு பேருந்து அத்தூரத்தை எவ்வளவு மணித்தியாலத்தில் போய் சேரும்? பிள்ளைக்கு எழுது ஏன் அங்க பார்த்துட்டு எப்படியே பார்த்துட்டு அங்கே நித்திர இப்படிதான் பார்த்துட்டு அடி வாங்கணும் இல்லப்பா, அடி வாங்கணும் இல்லை பாருங்க. சரி 20 உங்கால என்னடா போட்டு வச்சிங்க 10 100 x நோட்டு என்னடா கணக்கு என்னடா படிப்பது? ஆ அடே அவன் நீ ஏன்டா நீ தேவையில்ல வேலை பார்க்கணும்? பெருக்கண்டாத முதலாவது இதை குறுக்கு பெருக்கனே எனக்கு சோட்டை கூட இருக்கானே இன்னைக்கு. டேய் முதலாவது பெருக்குடா, எக்ஸமெண்ட் பெருக்குடா முதலாவது. நீ கோட முன்னுக்கு எக்ஸ போட்டு பெருக்கடா முன்னுக்கு. அப்படி செய்யறா நீ. ஏன்னா கீழே கோடல் அடிக்க அடிச்சுட்டு கோடு தேவையிடாங்க. எத்தனை கிலோமீட்டர் போடும் இப்ப செய்ய மாத்தது. இப்போ ஒரு மணி தேர்தல் போறாரு போடும். சரியா?
நேரடியாக செஞ்சு பழவாக்குறோம். நேரடி செஞ்சு அப்படி செஞ்ச பச்சை பிள்ளையாகும். முதலாவது 50 எக்ஸால பெருக்கி 50 போட்டு விட சரியுது. ஆனால் அப்படி செஞ்சு பழவாது. அதுதான் அடிக்கிறோம். உனக்கு அரைஞ்சு ஒன்று சொல்லிட்டேன். இதுக்கு என்ன செய்? இன்னொரு இஷ்டம் எனக்கு எழுது. 50 எக்ஸ் சமன் 1000 எழுதி செய்யும். நீ உனக்கு என்ன 10 மணிக்கு நம்ம ஆட்டோம். அப்போ வந்து இது என்ன 100 ஏன் பட்டி நம்ம இந்த 10 கீழே கீழே இங்கே பெருக்கப்படுதா எக்ஸோட? எக்ஸோட பெருக்கப்படுதா? பெருக்கப்படுதா? என்ன செஞ்சிருக்கா நீ? ஏன் தேவையில்ல வேலை பார்க்கா? பெரிய ஆக்கள் ஏதோ கணக்கு சும்மா திடீர்னு பெருக்கி விட்ற முடிச்சு. எவ்வளோ எக்ஸாம் ஏன் இந்த கீழே ஒன்று பிரிக்கிறீங்க? ஏன் ஒன்று பிரிச்ச 10 என்ன வருது விடுஞ்சு 10 வரும். அப்போ இங்கே 10 போடலாமா? உன்னை குறுக்குப்படுறது ஏன் பிழை விடுறா நீ? உனக்கு இது யார் இப்படி சொல்லி தந்தேன்? ஏன் அவசரப்பட்டு செய்கிறா? சொல்றபடி செய்யுங்க. எத்தனை மணிக்கு முக்கத்தனை வேலை பார்க்கப்படா. நீங்க திடீர்னு ஒன்றை சத்தி சுருக்கிற வேலை 2 வருடம் இந்த வேலை பார்க்குற நீங்க. அப்படியே ஒரு விஷயத்தை சொல்லி தந்தா அதை பிடிங்கடா. அதை பிடிக்கிறதான செய்கிறேன் நான். உங்களோட சத்தி செய்யறேன்டா. விளையின உனக்கு விளையிட்டான் சொல்ல ஒன்றுமே குறுக்கு பெருக்கத்தை செய்யறான்னா குறுக்கு பெருக்கம் செய்யறதில்ல. இவர் என்ன இருந்துச்சுன்னா இங்கே பாரு, 1 மணித்தியாலத்துக்கு எவ்வளோ 100 போகுதுன்னு இருந்துச்சுன்னா எத்தனை மணித்தியாலத்துக்கு சொல்கிறான்? 10 மணித்தியாலத்துக்கு எக்ஸ் சொன்னோன்னே இதெல்லாம் பார்க்குறல எக்ஸ் 7 100 10. அவருக்கு இன்னத்தை வந்தாலும் என்னத்தை போட்டு இப்படி இப்படி பின்னா எடுப்பார் நேரடியாக. 2 பேர் நேரடியாக பின்ன எடுக்குது. 100 10 வரும்போது கொஞ்சம் நான் சொல்றேன் ஒன்று எக்ஸ் இப்படி இந்த ஸ்டெப் இல்லாட்டுமே அடிப்பேன். 1 தர எக்ஸ் இன்னைக்கு என்ன இருக்குதோ பெருக்கு, இங்கே என்ன இருக்குதோ பெருக்கு எடு ஒரு சவக்கம் அடுத்த பக்கம் 1 தர எக்ஸ் எக்ஸ் நல்லா பாரு 10 தர 100 10 தர 100 எழுது. இப்படி இது புறதான் என்ன செய் எக்ஸ் ஏக்கம் இல்லை ஒன்று பிரிச்சு எழுதி. இன்னொரு கணக்கு 40 km/h ஆனும் 40 km/h எனும் மாறாக்கதியில் செல்லும் கார் ஒன்று 5 மணித்தியாலத்தில் ஊரை சென்றடைகிறது. அதே ஊருக்கு 80 km/h செல்லும் ஒருவர் எத்தனை மணித்தியாலத்தில் சென்றடைவார்? எத்தனை மணித்தியாலத்தில் சென்றடைவார்?
எக்ஸை தான் கண்டுட்டா வாடா ஏன்னா எக்ஸை கொண்டு பிரிக்காங்காடே அப்படி ஒரு விட கொடுக்குறியாடா எங்கேயாவது நான் படிச்சு தந்தியாடா எக்ஸ் கீழே எக்ஸ் எங்கேயாவது போட்டு தந்தியாடா நான் எப்பயாவது கணக்கு காட்டு ஆட்ராகும் எக்ஸமெண்ட் போடுறது கீழே எக்ஸமெண்ட் போடுற ஏன் அந்த வேலை பார்க்க வேண்டியது நீ இங்கே சமன் போடுறடா எக்ஸ் சமன் ஒரு சமன் தான்டா போடுறேன் ஐநாள் எத்தனைடா ஆ 700 கிலோமீட்டர் இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு பிழைச்சு சரி என்ன செய்யுங்க ஓ 700 கிலோமீட்டர் போனால் சசு தெரியா ஆ சசு தெரியா வரும் அடுங்க எண்பது எக்ஸ் வா என்ன 80 எக்ஸ் வா 200 சார் உண்டு 200 இந்த இந்த 50 என்னத்துக்கு வந்த இல்லை கெல்லு 50 இப்போ எப்படி இன்னைக்கு வரும் இங்கே 80 இருக்கக்குள்ள பட் 50 சரி இன்னொரு தடவை எழுதி போட்டு எக்ஸாம் எழுதி 200 இங்கே 80 போடும் எத்தனை மணித்தியாலும் டைப்ரைட்டர் மாதிரி அடிக்கிறது அடிக்கிறது இங்கே வச்சு எழுதுங்க அப்பே அடிப்பேன் தான் வெட்டுங்க அதை எல்லாத்தையும் இதை வெட்டுங்க என்னத்தில் போகுது இப்போ 200 சரியா 1க்கு 80 என்ன குறுக்கு பேருக்கு காட்டுவா நீ எழுத இஞ்சலு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் எழுது அடிச்சு போட்டுனா இங்கே எக்ஸர் 80 வடா அப்புறம் அவங்கள வர நீ ஏன் அங்கே ஒரு 80 ஒரு அழுவண்டா 80 எக்ஸ் எழுதண்டா சமயம் ஆ அங்கே ஒரு சமயம் இங்கே போடுறேன்னு 80 அடிக்காங்கண்ணே 80 எக்ஸ் இங்கே 200 ரூபா இது ரெண்டையுமா பெருக்கிறேன் ஏன் அவசரப்படுறா இப்போ எக்ஸாம் என்னடா ரெண்டே பெருக்கு எக்ஸாம் பெருக்கு பெறது அங்கே என்ன செய்யும் பிரிவடம் எதோட பிரிவடம் 200 பிரிவடம் அப்பாவையா அடே உனக்கு விளங்குற நீ வேணுமென்று எழுதுறாடா நீ பாரு இங்க நான் சொல்றது பாரு 80 தர எக்ஸ் ஒன்று கழுதுற கணக்கு பாரு 80 தர எக்ஸ் 80 எக்ஸ் இல்லையா சமன் 1 தர 200 இப்போ எக்ஸை காணன்னு சொன்னா அந்த 200 இந்த 80 பெருக்கு போயிட்டு அங்காள என்ன செய்யும் பிரிவாடு எக்ஸ் சமன் எழுது கிட்டிஞ்சாலே எக்ஸ் அடே இங்க பாரு சரி இங்க பாரு 80 இது என்ன ஓட்டு திருப்பி 80 திருப்பி 80 போடலாமா எதுக்குள்ள இருக்கு 200 எழுதினா முதலாவது 200 எழுதுங்க அது புறதான இது அடுத்த ஸ்டெப்பு தானே அது வேணும் சொல்றதை கேட்டு செய்யண்டா எத்தனை மணித்தியார் 2.5 மணித்தியார் பாட்டு உண்டது பிரிவா 280 பிரி இவ்வளோ ஹாட்டு எங்கே பிரியா பிரிவா 280 காட்டு 200லேருந்து 160 கழிச்சா 160 200லேருந்து 200 160 கழிச்சா எவ்வளோ 200 160 கழிச்சா எவ்வளோ 200 காசுலேருந்து 160 ரூபாய்க்கு கொத்து வாங்கினா அமிச்சம் எவ்வளோ ஹோட்டலியா நீ
இப்போ என்ன செய்யணும்? 40 அடங்காட்டி தசம் வை. இப்போ இந்த எனக்கு ஒரு சைவர் கூடும். 400 ரூபாய்க்கு 80 ரூபா கொடுத்து எத்தனை வாங்கலாம்? 400 ரூபாயில் எத்தனை 80 இருக்கும்? 400 ரூபாயில் எத்தனை 80? 80 ரூபா கொடுத்து எத்தனை வாங்கலாம்? கூட்டு 80 ரூபா 80 ரூபா கூட்டு அவனுக்கு தெரியாட்டி எத்தனை கொத்து வாங்கலாம்? 80 ரூபாட 400 ரூபா காசு 600 சேர்த்து 80 ரூபா கொடுத்து எத்தனை வாங்கிட்டு வருவா? செந்தில் வாழைப்பழ கணக்கு வாங்கிட்டு வரைக்கும் இந்த அறிக்கைடா இந்த அறிக்கை இதானடா அது எத்தனை? 400 எத்தனை 80 இருக்கு கூட்டு 80 எத்தனை? 160 160 80 எத்தனை? ஓரட்டு எத்தனை? ஓரட்டு ஈரட்டு 38 38 எத்தனை? 38 எத்தனை? 24 நாகட்டு நாகட்டு நாட்டு நேரத்துல 32 ஐயட்டு 40. அப்போ 400 எத்தனை கொத்திரிக்கு 80 ரூபா கொத்து 4 இருக்கும் 5 போடு 5 2 தசம் 5 அதில் இங்கே வட்டி ஓட்டு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து அவர் மொத்தம் 80 ஓ 80 200 அதோட மொத்தம் பிரிச்சு காட்டுங்க அமைஞ்ச 280 பிரிச்சு காட்டுங்க. நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் பக்கம் ஐனிக்கு 160 அமௌண்ட் ஓட்டுறீங்க. நான் பெருக்கி விட்டேன் அதெல்லாம் போட்டேன் பெருக்கி விட்டேன் 120 60 5 வருது நான் போட்டேன் காட்டுங்க. சரி ஓகே பிடிப்போம் ரைட். எல்லாருக்கும் இன்னைக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பெருமதியாக தான் அடிக்கிறேன்.